ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ். தன்னுடைய குடிமக்களை அரசே கொள்கிறதா? இதை விட நாக்க பிடிக்கிற மாதிரி யாருமே கேட்க முடியாது. நான் மட்டும் முதல்வர் ஸ்டாலினாக இருந்தால் ராஜினாமா செய்திருப்பேன். ஏனென்றால் ஒரு நீதிமன்றம் கேட்கிறது. அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய இடங்களில் தொடர்பு இருந்தது. முதல்ல வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே, எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க? அவர் வந்து வலிப்பு வந்து இறந்து விட்டார் போலீஸில் இருந்து தப்பிக்கும் போது. ஆக இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் சத்தீஸ்வரன் வந்து பாத்ரூம் போனவர் அங்கிருந்து ரகசியமாக இதை எடுத்திருக்கிறார். அப்போ அவர் நீதிமன்றத்திலே ஆஜராகி அவரை ஆஜராக சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஏன் 2 நிமிஷம் தான் எடுத்தீங்க, பயமாக இருந்தது. அந்த போலீஸ்காரங்க 5 பேர் சேர்ந்து அவரை அடித்து கொள்றவங்க இவரை அடித்து கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வந்து மோசடி பணமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்போ பின்னணியிலே யாரோ ஒரு முக்கிய புள்ளி விஐபி இல்லாமல் இந்த மாதிரி மோசடிகள் நடைபெறாது. இன்னைக்கு அவங்க வந்து அமைச்சராகவோ இல்லை IAS IPS-ஆவோ இருக்கலாமா? ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு 9 பவுன் நகையை தொலைத்து விட்டால் கம்ப்ளைண்டே இல்லாமல் அறநிலையத்துறையும் சேகர்பாபுவையும் வந்து நிற்க வைத்து கேள்வி கேட்க வேண்டும். உத்தரவிட்டவனை விட்டு எய்தவன் இருக்கு அம்பை நோவதேன்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி. ஆமா, அது நியாயமான கேள்வி. அதுல வந்து தவறே இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினை சேர்ந்த அந்த காவலர்கள் செய்த தவறு, மேலதிகாரி சொன்னதுக்காக சட்டத்துக்கு விரோதமாக, மனித தர்மத்திற்கு விரோதமாக ஒருத்தனை அடிச்சு கொள்ளலாமா? அந்த உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு டிரைவர் ராமச்சந்திரன், அந்த டிரைவரை கைது பண்ணல. ஏன்னு கேட்டா அவர் டிரைவர் தான். ஆனால் நார்மல் டிரைவரா இருந்தாரு, அவருக்கு என்ன நடந்தது உள்ளங்கிறதே தெரியாதுன்னு சொன்னால் நியாயம். அவரை கைது செய்யாமல் விட்டது நியாயம். ஆனால் இறந்த அந்த உடலையோ அல்லது இறக்கும் தருவாயில் இருந்த அந்த அஜித்குமாரின் அவரை வந்து வண்டியில் ஏற்றி 15 மணி நேரம் சுற்றி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரவீந்திரன். நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன். சரி, நாடு நல்லா இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, சொல்லுங்கள். அஜித்குமார் வழக்கு, சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த வழக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புது. யார் இந்த நிக்கிதா, யார் இந்த மேடம், நகை உண்மையிலே இருந்ததா இல்லையா, அது அஜித்குமார் திருடினாரா இல்லையா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாண்டி முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தை சாரிமா அப்படின்னு சொன்ன வார்த்தை. சாரி கேட்கும் முதல்வர், சாரி மட்டுமே போதுமா என்று கேட்கும் எதிர்க்கட்சிகள். எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த சமயத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து முதல்வர் வந்து வேற ஒரு சூழ்நிலையில் இப்போது பேசுனது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக வாழும் மாநிலம் தமிழ்நாடு. சரி, எப்படி? அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக வாழும் மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் தமிழக காவல்துறை. இதை எண்ணி நம்ம வந்து இந்த முதல்வரின் இந்த வாசகத்தை காதில் வாங்கி அழுவதா சிரிப்பதா? இதோ சிவாஜி கணேசன் படத்தில் நான் சிரிக்கிறேன் நான் சிரித்து கொண்டே அழுகிறேன்னு வர மாதிரி அழுவுறதா சிரிக்கிறதா சொல்லுங்கள். அமைதியாக அனைத்து தரப்பினரும் எந்த அனைத்து தரப்பினர்? மாணவிகள் பாலியல் வன்முறை ஒரு பக்கம், கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம், பள்ளி மாணவர்களிடையே கூட வந்து ஆமாம் டாஸ்மாக் திறந்து இப்போ கூட உயர்நீதிமன்றம் கேட்குது, சாராயம் விற்கிறதா வந்து அரசுடைய, மது இருப்பதா வந்து அரசுடைய வேலைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனால் அங்கே வந்து நாங்கள் மது விற்பதை ஊக்குவிக்கவில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து அஃபிடவிட் கொடுக்குது. எந்த தமிழ்நாடு அரசு? நடுவில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இடைக்காலத்தில் வந்து அந்த மது துறையை பார்த்துருந்தார். அப்போ என்ன சொன்னார் அவரோ இல்லை யாரோ ஒரு அமைச்சர், செந்தில் பாலாஜி இல்லாத போது சொன்னாங்க, முத்துசாமி தான் சொன்னார். முத்துசாமி தான். ஆமாம். என்னன்னா வந்து காலையில் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஊக்கம், எனர்ஜி கிடைப்பதற்காக தானே போகிறாங்க. எனர்ஜியோடு அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு வரான்ல, அப்போ பிடிச்சா 2000 ரூபா அவங்ககிட்ட வந்து வாங்குறீங்களே எதுக்கு? நீங்கள் தானே எனர்ஜிக்காக அவனுக்கு ஊற்றி கொடுக்குறீங்க. ஊற்றி கொடுத்துட்டு அவன் எப்படி எதில் வெளியே வருவான்? ஒன்று பைக்கில் வருவான், நடந்து வருவான், பஸ்ஸில் வருவான், காரில் வருவான். இவ்வளோதானே வாய்ப்புகள். கப்பல்லையா போக முடியும், விமானத்திலையா போக முடியும் டாஸ்மாக்லேருந்து? அப்போ அப்படி போகும்பொழுது 100 மீட்டர் தள்ளி நீங்கள் வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து பிடிச்சி அவங்ககிட்ட 1000மோ 2000மோ அதுவும் வந்து சலானாக போடாமல் லஞ்சமாக வசூல். அப்போது மக்களை கொல்ல வேண்டும்,
அவன் வந்து குடல் வெந்து சாக வேண்டும் நாளடைவில். ஏன்னா பழக்கமான கேட்டால் வந்து எனர்ஜி, ஊக்கம். அங்கே ஊக்கம்னு சொல்லி பேசுகிறீங்க. வேலைக்கு போனோன்னா அவன் வந்து அவனுக்கு வந்து ஊட்டச்சத்து. எது ஊட்டச்சத்து? சாராயமா? ரசாயனம் கலந்த அந்த சாராயமா? அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் எழுதும்போது நாங்கள் ஊக்குவிக்கவில்லைன்னு கேட்குறது தான் பதில் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ அஜித்குமாருக்கு வருவோம். ஏன்னா பல கேள்விகள் நீங்கள் சொல்கிற மாதிரி நகைன்னு ஒன்று உண்மையிலேயே இருந்துச்சா, அது தொலைஞ்சிச்சா தெரியல. முதல்ல இந்த அம்மா டாக்டர்னாங்க, அப்புறம் பார்த்தா அவர் மருத்துவர் இல்லை, அவர் வந்து ஏதோ டாக்டரேட் வாங்கி அது பரவாயில்ல, அது ஏதோ ஒரு டாக்டர். கலைஞர் கூட டாக்டர் தானே. ஆமாம், ரைட். அதனால் வந்து நிறைய பேர் அது ரொம்ப உங்களுக்கு சொல்கிறது இப்போ சொன்னால் வந்து டாக்டருக்கு வந்து இதுவாக இருக்கும், அதை சொல்கிறதுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். எனக்கே ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் டாக்டரேட் வழங்கியது. ஜஸ்டிஸ் மோகன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தமிழ்நாட்டிலேருந்து போனவர் இருந்தார். அவரும் சென்னை பல்கலைக்கழகமும் இணைந்து பரிந்துரை செய்து எனக்கு அமெரிக்க பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க. அது டாக்டர் பட்டம் என்பது ஒரு கௌரவ பட்டம், அதை விட்டுருங்க. அந்த அம்மா என்ன வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு தகுதிகள் வேணாலும் நிறைந்திருக்கட்டும். விஷயத்தில் என்னென்னா நகை தொலைந்தது என்றால் அந்த அஜித்குமார் குற்றம் சாட்டப்பட்டவராகவே இருந்தாலும் முதல்ல எங்கே போய் நீங்கள் பதிவு பண்ணணும்? திருப்போணம் காவல் நிலையத்தில் எங்கேயுமே பதிவாகலையே. அது எப்படி? அங்கே சிவகங்கை விட்டுட்டு மானாமதுரை டிஎஸ்பி வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறாரு, தனிப்படை. இந்த தனிப்படை தமிழ்நாட்டில் வந்து அரசு ரீதியாக, அதுதான் வந்து உயர்நீதிமன்றம் அவர்கள் மாண்பு மேற்கு நீதிபதி கூட கேட்டிருக்காரு. ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ். தன்னுடைய குடிமக்களை அரசே கொள்கிறதா? இதை விட நாக்க பிடிக்கிற மாதிரி யாருமே கேட்க முடியாது. நான் மட்டும் முதல்வர் ஸ்டாலினாக இருந்தால் ராஜினாமா செய்திருப்பேன். ஏனென்றால் ஒரு நீதிமன்றம் கேட்கிறது, இதை வந்து ஒரு நீதிபதி கேட்கிறார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நீங்கள் அது வந்து இப்போ நம்ம மதுவில் ஆரம்பித்தோம், அதுலேயும் அதே கேள்வி தான். நீங்களே தான் வந்து ஊற்றி கொடுத்து கொள்றீங்க. இங்கேயும் அதே கேள்வி தான், அஜித்குமார்லேயும் அதே கேள்வி, டாஸ்மாக்லேயும் அதே கேள்வி. இந்த அஜித்குமாரில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய இடங்களில் தொடர்பு இருந்தது. முதல்ல வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே, எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க? முதல் குற்ற தகவல் அறிக்கையில் அவர் வந்து வலிப்பு வந்து இறந்து விட்டார் போலீஸிலிருந்து தப்பிக்கும்போது. ஆக இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் எப்போ போடணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு அடுத்தது எஃப்ஐஆர் போட்டு தான் நீங்கள் விசாரணைக்கு 41A கொடுத்து தான் அவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டும். இது சட்ட விதிமுறை. யாரை நீங்கள் சந்தேகத்தின் பேரில் விசாரிப்பதாக இருந்தாலும் 41A என்ற அந்த ஒரு படிவத்தை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்கிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லி சம்மன் 41Aன்னு போலீஸ் காவல்துறை இதில் உண்டு. அதை கொடுத்து தான் நீங்கள் வர வச்சிருக்கணும். அவர் பேரில் சந்தேகம் இருந்திருந்தால் அதற்கான ஏதோ ஒரு நிரூபணங்களோ ஆதாரங்களோ ஒரு சிசிடிவியோ இல்லை நகை வந்து அவர் கொண்டு போய் அடகு வச்சதோ விற்றதோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து எஃப்ஐஆரில் வந்து பதிவு பண்ணிடணும். எஃப்ஐஆரில் அவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் எஃப்ஐஆர் எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது? அவரை கூப்பிட்டு கோயிலில் வச்சு பின்னால் மாட்டு தொழுவத்தில் வச்சு அடின்னு ஒரு மாட்டை விட வந்து மோசமாக 40 இடங்களில் உள்ளேயும் 18 இடங்களில் வெளியிட உடம்பிலும் வந்து காயங்கள், தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயமே இல்லாத பகுதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டிருக்கார நீதிபதி, எதுலன்னா பிவிசி பைப்பு மட்டும்தான் சீஸ் பண்ணியிருக்கீங்களே, அப்போ அந்த சத்தீஸ்வரன் என்கிற அவர் வந்து அதை வீடியோ எடுத்திருக்காரு, கோயில் ஊழியர். அவர் கூட இன்னைக்கு காலையில் என் உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் சத்தீஸ்வரன் வந்து பாத்ரூம் போனவர் அங்கிருந்து ரகசியமாக இதை எடுத்திருக்கிறார். அப்போ அவர் நீதிமன்றத்திலே ஆஜராகி அவரை ஆஜராக சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு, என்ன ஏன் 2 நிமிஷத்தை தான் எடுத்தீங்க, பயமாக இருந்தது. அந்த போலீஸ்காரங்க 5 பேர் சேர்ந்து அவரை அடித்து கொள்றவங்க இவரை அடித்து கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போது ஒரு சாதா குற்றமே செய்யாத ஒரு பாமரனுக்கு கூட கொலை பயத்தை உண்டாக்கக்கூடிய திமுக அரசு. இது எனக்கு என்ன கேள்வினா, இது மக்களுக்கான அரசா இல்லை திமுக சார்ந்தவர்கள் திமுகவுக்கு வேண்டியவர்களுக்கான அரசா? இல்லையா? நீங்கள் மக்களுக்கான அரசு என்றால் மக்களுக்காக செயல்பட வேண்டும். அப்போ காவல்துறை என்பது நீங்கள் வந்து
அதாவது சொல்கிறேன், திமுகவின் ஆட்சியா திமுகவுக்கான ஆட்சியா? திமுகவின் ஆட்சி என்பது வேறு. இந்த தடவை திமுக, அடுத்த தடவை அதிமுக, இல்லை வேறு ஒரு சீமான் வரலாம், ஒரு விஜய் வரலாம், பாஜக வரலாம், வேறு ஒரு கட்சி, அது வேறு. திமுக அது அந்த கட்சியின் ஆட்சி. இது திமுகவுக்கான ஆட்சி. ஏன்னா திமுக யார் அந்த சார் எடுத்துங்க, யார் அந்த தம்பி சமீபத்தில், இப்போ யார் அந்த பின்னால் இருந்து இயக்கியவர் யார்? இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அந்த அம்மா வந்து அவங்க பேரில் 8 எஃப்ஐஆர் இருக்குன்னு இப்போ வெளியே வந்திருக்கு. ஆமாம், 2 எஃப்ஐஆர் 2011. 2011 அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்தது. அப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா இது ரொம்ப சாதாரணமாக ஒரு அரசியல் யூகத்தில் சொல்லலாம். 2006-11 திமுக ஆட்சியில் அந்த அம்மா வந்து செய்த மோசடிகள் அந்த பீரியடில் தான் செஞ்சுருக்காங்க. 2011 தப்பு பண்ணி உடனே, ஏன்னா வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 16 லட்சம் வாங்கினாங்கன்னா அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறவங்களாம் யார் பணம் கொடுத்துருப்பாங்க? கொடுத்து ஒரு உடனே போய் மறுநாளே போய் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு ஆண்டு 2 ஆண்டு காத்து, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து இதோ நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு. அப்போ திமுக ஆட்சி செய்த போது தான் அவர்கள் அந்த குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவு. அதிமுக வந்தவுடன் அப்போ என்ன, 2011 வரைக்கும் அது வந்து எஃப்ஐஆர் விழாததுக்கு காரணம், அப்போ திமுக பின்னணி அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. திமுக ஆட்சியாளர்களின் பின்னணி எங்கே? மதுரையில். இப்போ என்ன பேசுகிறாங்க, அதாவது நான் சொல்கிறது சோஷியல் மீடியாவில், மதுரையில் ஒரு முக்கியமான மாண்பு, கீர்த்தி பெற்ற ஒருவர், அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் அந்த அம்மா இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தெரியல, இது இந்த நட்பு வட்டாரங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். நம்ம உள்ளே போகிறது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. புரியுது, அதோடு நிறுத்திக்கலாம் நம்ம. ரைட்டு, இந்த நகை இருந்ததா இல்லையானே ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் செத்து போனதுக்கப்புறம் எதுக்கு எஃப்ஐஆர்? அதாவதுங்க, போலீஸுடைய இதில் எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணும்போது அவர் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் பேரில் மட்டும்தான், அதாவது குற்றச்சாட்டு அவர் இன்னும் கூட மற்றவர்கள் பேரில் குற்றச்சாட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதில் நகை காணாமல் போனது பற்றியே இல்லை. அவர் வந்து விசாரித்தாங்க, அவர் வலிப்பு வந்து செத்து போயிட்டாருன்னா அபேட்டட்னு பேர். அதாவது குற்றவாளி வந்து இறந்து விட்டால், இப்போது உதாரணமாக அவங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது சொத்து குவிப்பு வழக்கு வந்தது. பின்னால் வந்து அவர்கள் இறந்த பிறகு தான் அதுக்கான இறுதி தீர்ப்பு வந்தது. சசிகலா அவர்கள் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்து அது அபேட்டட், இங்கிலீஷில் வந்து லீகல் டேர்ம் வந்து அபேட்டட். அப்போ அபேட்டடான ஒருத்தருக்கு மேலே உங்களுக்கு செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு எஃப்ஐஆர்? எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் செத்து போயிருந்தா அது வேறு விஷயம். செத்து போனதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுக்கிங்க எதுக்கு? போட்டு ஆகணுங்கிற அந்த சூழ்நிலையினால், தவிர்க்க முடியாத அழுத்தத்தினால். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மாவுடைய, அதாவது நிகிதாவுடைய தாயார் சிவகாமி அம்மையார், அவங்களும் அந்த A1 இருக்காங்க அந்த மோசடி இல்லை. இப்போ முதல்ல 2ன்னு சொன்னாங்க, இப்போ இன்னைக்கு காலையில் வந்த செய்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா 8 எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வந்து மோசடி பணமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அப்போ பின்னணியிலே யாரோ ஒரு முக்கிய புள்ளி விஐபி இல்லாமல் இந்த மாதிரி மோசடிகள் நடைபெறாது. நான் சொல்கிறது வந்து, ஏன்னா வந்து இயல்பாக வந்து என்னென்னா, யாராவது ஒருத்தர் தொடர்பு இருந்தால் தான் அந்த பேரை காமிச்சு பாரு. நான் இன்னைக்கு அவங்க வந்து அமைச்சராகவோ இல்லை IAS IPSஆவோ இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதில் இல்லை, நான் அங்கே தான் வர்றேன். தான் சொல்லிட்டேனே, ஒரு முக்கிய புள்ளி மாண்புன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் கீர்த்தி பெற்ற மாண்புன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கவுங்க யூகம் பண்ணிக்க வேண்டியது தான். அதை விட முக்கியமாக இந்த சிவகாமி அவங்க, அதாவது இந்த அம்மா அவங்களுடைய கணவர், அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர் பதவியிலிருந்து அவர் இறந்து போயிட்டார். அதாவது நிகிதாவுடைய அப்பா. அப்போ வந்து ஜி லதா அப்படின்னு ஒரு IAS 2017-18 வந்து இதில் இருந்திருக்காங்க, சிவகங்கையில் கலெக்டராக இருந்திருக்காங்க, ஆட்சியராக. அவங்க 2013 தான் IAS பாஸ் பண்ணி வர்றாங்க. அதுக்கு முன்னால் அவங்களும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க அப்பா, அதாவது நிகிதாவுடைய அப்பா வந்து அந்த லதா அவர்கள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு முன்னால் DROவாக இருந்திருக்காங்க. இன்னும் மற்ற பதவிகளில் கீழே உள்ள பதவிகளில் இருந்திருக்காங்க. அந்த பதவிகளில் இருக்கும்போது அவரோடு சேர்ந்து பணியாற்றியவர்.
அந்த வகையில் லதா அவர்களுக்கு பழக்கம் அவர் இப்போ வந்து அவங்க வந்து 2017-18 சிவகங்கை கலெக்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ வேறு மாநில இதெல்லாம் மாறி இப்போ வந்து மத்திய அரசில் இருக்கிறப்பதாக சொல்லுகிறார்கள். அவருக்கு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. நிகிதா அவர்கிட்ட தான் சொன்னாங்க. குடும்பத்துக்கு தெரிந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னாங்க, டெல்லியிலேருந்து வந்த கால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதான் டெல்லி. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, வழக்கு போகிறதுனா போட்டுங்க. வழக்கு போட்டால் என்ன, இன்னும் கொஞ்சம் அதிகமான என்கிட்ட உள்ள தகவல்களை சொல்ல போகிறேன், அவ்வளோதானே. புரியுது. ஆமாம். அப்படிலாம் பயப்படுறவனா வந்து 15 வருஷம் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்திட்டு வந்தவன். ஆனாலும் வந்து அது ஒன்றும் இல்லை. நீங்கள் அவங்க வந்து அவர்கள் வந்து யாரை கூப்பிட்டு சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு உயர் காவல் அதிகாரின்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து செக்ரட்டேரியட்டில் கோட்டையில் ஒரு மூத்த அதிகாரின்னு சொல்கிறாங்க. இது எதுன்னு தெரியல. உயர் காவல் அதிகாரினா ஒரு ஏடிஜிபி லெவலில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் வந்து இங்கே வந்து அந்த டிஎஸ்பி செயல்பட்டிருக்காரு. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். புரியுது. இப்போ அதெல்லாம் ரைட்டு. இது ரூட்டு. இது ரூட்டை சொல்லிட்டோம். நம்ம என்ன நடந்திருக்கு, திருப்புவனம் காவல் நிலையத்திலேயே வந்து புகார் பதிவாகலையே. லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் தனிப்படை அமைச்சு. ரெண்டாவது என்ன, அது ஒரு பெரியன்னா, தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு மிகப்பெரிய மாஃபியா ராஜ்யத்தை நடத்துகிறது. இது நான் சொல்லலை, நீதிபதி உயர்திரு நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறார் அந்த கேள்வியை. ஏன்னா நான் சொன்னால் என் வீட்டுக்கு ஆள் அனுப்புவீங்க, நீதிபதி கேட்குறாரே என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றத்தில் நடந்ததெல்லாம் வீடியோவாக வெளியில் வந்துருச்சே. ஆமாம், வந்துருச்சு. வரக்கூடாது, வந்துருச்சு. ஏன் அதை சொல்கிறேன்னால், தனிப்படை அமைக்கணும்னா ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ உத்தரவிடணும். ஆமாம், அதுவும் எழுத்துப்பூர்வமாக உத்தரவிட வேண்டும். அதுக்கு ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ தான் தலைமை தாங்கணும். முதல்ல அது நடக்கலை. சிவகங்கையில் எஸ்பி ஒருத்தர் இருக்கும்பொழுது டிஎஸ்பி இருக்கார். மானாமதுரை டிஎஸ்பியே வந்து தனிப்படை அனுப்பணும். மானாமதுரை வேறு ஜூரிஸ்டிக்ஷன். சரி, தனிப்படை அவருக்கு. அப்போது யாரோ ஃபோன் பண்ணாங்களே, யாருடைய ஆசீர்வாதத்திலோ வந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அது யாருக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், நேரடியாக எஸ்பியை தாண்டி எஸ்பியை விட்டு டிஎஸ்பிக்கு வந்திருக்கு. ஆனால் முதல்ல என்ன பண்ணாங்க, எஸ்பியை தான் காத்திருப்போர் பட்டியலில் மாற்றிட்டாங்க. அவர் ஆஷிஷ் ராவத். நான் விசாரித்த வரையில் ஆஷிஷ் ராவத் வந்து நேர்மையான அதிகாரி, எந்தவித அழுத்தத்திற்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் இடம் கொடுக்காதவர். அஸ்ஸாமிலிருந்து அஸ்ஸாம் சேர்ந்தவர். நீலகிரி கோவையிலெல்லாம் வந்து எஸ்பியாக இருந்திருக்காரு. நேரடியாக, அதாவது நேர்மையாக செயல்படக்கூடியவர். இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நாசூக்காக, அதே சமயத்தில் ரொம்ப முரண்டு பிடிக்காமல் நாசூக்காக தவிர்த்து விடுவார் அப்படின்னு ஒரு 2-3 சம்பவங்களை என்கிட்ட சொல்லி எனக்கு தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. புரியுது. நேர்மையான அதிகாரி. இப்போ அவருக்கு வந்து தகவலே சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவரை பைபாஸ் பண்ணி டிஎஸ்பி கிட்ட டைரெக்டாக போயிடுச்சு. ஆனால் முதல்ல அவரை தான் தூக்கிட்டாங்க. அது நம்ம புரியுது. அவர் நேர்மையாக இருப்பார், எந்தவித மேலிட அழுத்தத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாலே, திமுக ஆட்சியில் அவருக்கு வந்து ஒரு அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் தான் வைக்கணும். கொஞ்ச நாள் பொறுத்து அவர் வந்து மத்திய அரசு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுவார். அது விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த டிஎஸ்பி மானாமதுரை வந்து ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த அந்த அஜித்குமார் இறந்து விட்டார் என்னோடனே உடனே அவருடைய வீட்டுக்குள்ள நீங்கள் அது செய்வது வந்து தவறு. வந்த தனிப்படை வந்து ஒரு ப்ரைவேட் வேன் எடுத்துக்கிட்டு வராங்க. ஏங்க தனிப்படை வந்து போலீஸ் ஜீப்பில் இல்லை வரணும், ப்ரைவேட் வேனு வர்றாங்க. அதில் அந்த 5 காவலர்களை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். வர்ற காவலர்கள் வந்து லுங்கி கட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரான். சீருடையில் வரணும்னு அவசியம் இல்லை, சிவிலில் வரலாம். பட் சிவிலில் வரணும்னா நாகரிகமாக வரணும். லுங்கி கட்டிட்டு வர்றான், இல்லை வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு வர்றான்னால் அவன் போலீஸ்காரனா இல்லையானே வந்து விசாரிக்கப்படுபவனுக்கு தெரியுமா? இல்லை, மஃப்டியில் இருந்திருப்பாங்க போல. இல்லைங்க, மஃப்டிங்கிறது வேறு. புரியுது. நான் சொல்கிறது வந்து நாகரிக. பாத்ரூமில் போட்டுக்கிறதெல்லாம் வந்து பஜாரில் போட்டுக்க முடியுங்களா? பாத்ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பஜாரில் இருக்க முடியுங்களா? அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இல்லையா? இந்த உடல் நிர்வாணமான உடல் தான். பிறக்கும்போது அப்படி தான் பிறந்துச்சு, போகும்போது கட்டையில் வேகும்போது அப்படி தான் போக போகுது. அதுக்காக இப்போ ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் போயிட முடியுமா? அப்போது போலீஸ்க்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, இல்லைன்னா கூட நாகரிகமான உடைகள் இருக்குது. புரியுது. வீட்டில் கட்டுற லுங்கியை வந்து நான் லுங்கி கட்டிட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து கேமரா முன்னால் உட்காந்தா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பீங்களா?
புரியுது. ஒரு ஒரு மரியாதை, ஒரு ம். கண்ணியம் இருக்கு இல்லையா? ம். அது அந்த சூழ்நிலை. அப்போ அப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னு கேட்டால், இந்த தனிப்படை இது அஃபிஷியல் இல்லையே, அன்அஃபிஷியல். ம். அதிகாரபூர்வமற்ற தனிப்படை. ம். அதனால தான் சொன்னேன் இது மாஃபியா ராஜ்யம் என்று. ம். ஏன்னா இதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. நீங்க அதிகாரபூர்வமா போனா ஒரு எஸ்ஐயோ ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரோ வந்து அதுக்கு அதுல தவறு நடந்தால் அந்த அந்த ஐஓ அந்த அவர்தான் வந்து பொறுப்புன்னு வரும். ம். கடைசியில தமாஷ் என்னன்னா, யாருக்கு ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த திருப்புவனம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நகை இருந்ததாக வைத்துக் கொண்டாலும், ம். நகை திருட்டு நடந்ததோ, அது வந்து தனிப்படை மூலமாக விசாரிக்கப்படுவதோ அவருக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே அன்அஃபிஷியலா நடந்திருக்கு. அப்புறம் எதுக்கியா திருப்புவனத்துல போலீஸ் ஸ்டேஷனு? ம். அந்த இடத்துல பேசாம ஒரு மளிகை கடை வச்சிருங்க. அட வேண்டாம், ஏன் ஒரு டாஸ்மாகா மாத்துறீங்க போலீஸ் ஸ்டேஷனை? ம். சந்தோஷமா இன்னும் எல்லாரும் குடிச்சு சாவான் தமிழ்நாட்டுல. இது அதாவது அராஜகத்தின் எல்லை இல்லையா? ம். அப்போ என்ன வருது? ஏதோ ஒரு 10 கிலோ தங்கம் இங்க பாருங்க. நேத்து எங்கேயோ ஒரு ஊர்ல வந்து 5 கிலோ தங்கம் வந்து ஒரு கடத்திட்டு வந்தாரு. ம். அவர்கிட்ட இருந்து யாரையோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. ம். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா டிவியில பார்த்தேன். 31 லட்சம் ரூபா பணமும் ஏதோ 2 கிலோ தங்கம், வெள்ளி நகைகள்லாம் வந்து ஒரு 8 பேர் சேர்ந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. ம். கார்ல வந்து அந்த ஆளை கார்ல கடத்திக்கிட்டு போய் அப்புறம் எங்கேயோ இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொள்ளை அப்படின்னா கூட ஒரு தனிப்படை. அப்போ கூட அந்த தனிப்படை வந்து இப்போ ஒரு அந்த பவேரியா கொள்ளைக்காரர்கள்லாம் வந்தாங்க, வந்தாங்க. அந்த மாதிரிலாம் கொள்ளைக்காரர்கள்லாம் வந்தபோது கூட இங்கேருந்து ராஜஸ்தானுக்கு போய் பிடிச்சார் ஜாங்கிட்டு இருக்கும்போது. அதுவும் திமுக ஆட்சி தான். ம். ஜாங்கிட்டு இருக்கும்போது அவர் டிஜிபியாக இருந்த இப்போ ஏடிஜிபியாக இருந்த ஜாங்கிட் ம். பிடிச்ச போது அது ஒரு முறையாக ஒரு தனிப்படை, அது ஒரு டிஎஸ்பி தலைமையில் அமைச்சு அது யார் யார் போகிறாங்கன்னு போட்டு அது அப்போ அந்த ராஜஸ்தான் மாநிலத்துடைய காவல்துறைக்கு முறையாக தெரிவித்து இதற்கென்று ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ம். நான் சொல்கிற மாதிரி ஒரு 41A இல்லை, ஒரு சிஎஸ்ஆர் இல்லை, கம்ப்ளைண்ட்டே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னால் இந்த அம்மாவுக்கு வேண்டியவர்கள் பெரிய மனிதர்கள். ம். அது மாண்புமிகுவாக இருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை ரூட் வந்து ஒரு ஐஏஎஸ் டு மந்திரி டு ஐபிஎஸ்ஸோ இல்லை மந்திரி டு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து புரியுது. ம். அப்படி அந்த ரூட்டில் வந்தால் தான் அப்போ கூட நிரபராதியை குற்றவாளி ஆக்குவது வந்து கொடுமை. அதை விட கொடுமை வந்து ஒரு உயிரை பறிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ம். ஒரு உயிர் தூக்கு தண்டனை கொடுப்பது கூட வந்து ஒரு நீதிமன்றத்தின் வேலை. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை கூட உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி அதற்கப்புறம் வந்து ஜனாதிபதியிடம் கருணை மனு போடுற அளவுக்கு அவனுக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ம். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் அவன் உயிரை பறிப்பதற்கு முன்னால் அவனுக்கு எவ்வளவெல்லாம் கருணை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இதுதான் மனிதாபிமானம், இதுதான் நம்ம நாட்டுடைய சட்டம். இல்ல அப்படி நிறைய தடவை நடந்திருக்கு. தூக்கு தண்டனை மேடை ஏறதுக்கு முன்னாடி கூட கருணை அடிப்படையில் தீவிரவாதிகள், நான் சொல்றது வந்து தீவிரவாதிகள், அதாவது ஒரு 100-200 பேரை வந்து கொலையாவதற்கு வெடிகுண்டு வைத்து அந்த மாதிரி தீவிரவாதிகள் கூட அந்த மாதிரி வந்து கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறார்கள். ம். நீங்க கடைசியில் எனக்கு என்ன புரியலன்னா, தீவிரவாதிகள்னு சொல்ல போறவங்களெல்லாம் நீங்க வந்து வரவேற்கிறீங்க, கட்டி பிடிச்சிக்கிறீங்க. முதல்வரே வந்து தீவிரவாதின்னு குற்றம் சாட்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஒரு தீவிரவாதியை, இல்லை தீவிரவாதி என்று குற்றம் சாட்டப்பட்டு நிரூபணமானவரை, அவரை வந்து வரவேற்று நீங்கள் பரவல் அவரை வெளியில் வர வச்சு அவரை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். புரியுது. ஆமாம். வேற ஒருத்தர் வந்து கோவையில் வந்து 2000 பேர் பாதிக்கப்பட்டு 200 பேர் இறந்து போவதற்கு காரணமாக இருந்தவருடைய அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு 2000 போலீஸாரை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு என்ற பெயரில், அப்போது தீவிரவாதத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பீர்கள். யாரோ ஒரு பாமரன், அவன் ஒரு செக்யூரிட்டி ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் இருப்பான். அவன் அது ஐயா அவன் 9 சவரன் நகையை திருடினானே வச்சுப்போம், ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம். புரியுது. ஏன் முறையாக விசாரித்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ சட்ட பிரகாரம் வழக்கு போட்டு பண்ணுங்க. அதை யாரும் வந்து தடுக்க போகிறது இல்லையே. தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை தன்னோட பவரை காட்டணும்னு நினச்சி இதை பண்ண அந்த ஈகோ. அந்த பையன் வந்து 500 ரூபாய் கேட்டிருக்கான் இந்த வீல் சேரில் தள்ளிட்டு போனதுக்கு. இந்த மாதிரி 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அவன் வாங்க மாட்டான்ட்டான். அவன் என்ன கேட்டான், நீங்கள் வந்து கார்லலாம் வரீங்க, வழக்கமாக பார்த்தோங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். நம்ம ஆட்கள் பொதுவாகவே இயல்பாகவே நல்ல காரில் போவான், ஆடி காரில் போவான். அங்கே போய் அந்த கத்திரிக்காய் வாங்கும்போது கிலோ எவ்வளோன்னா 60 ரூபான்னா ஏன் 50 ரூபாய் கொடுக்கூடாதான்னு கேட்பான்.
இந்த 10 ரூபாயிலையா வந்து நீ அங்கேருந்து பெட்ரோல் போட்டு வந்தியா, அது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா வரும். இந்த 10 ரூபா வந்து அந்த அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் உட்காந்துக்கிட்டு விற்கிறாங்களே, அவங்க போட்டுமே நினைக்க மாட்டான். அந்த 60 ரூபா சொன்னால் 50 ரூபாய்க்கு கேட்கணும். நான் 10 ரூபா கம்மியாக வாங்கினேன்ற அந்த ஈகோ, இது ஒரு இயல்பான ஈகோ. பட் இந்த இடத்துல வந்து அந்த இயல்பான ஈகோ வந்து அந்த அம்மா வந்து 500 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோடு போயிட்டு உன்னால் ஆனதை பாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போயிருந்தா அது வேறு விஷயம். அவன் ஏதோ ஆர்கியூ பண்ணியிருப்பான் போல இருக்கு அந்த பையன். அந்த 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 நிகழ்ச்சியுடைய தொடர்களை பார்த்தால் அந்த அஜித் குமார் வந்து ஏதாவது கேட்டிருப்பான். மிஞ்சி போனால் என்ன கேட்டிருப்பான், பெருசாக காரெல்லாம் வச்சுட்டு வரீங்க, ஒரு 500 ரூபாய்க்கு பார்க்குறீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரேம்பில் தள்ளிட்டு போனேன், இவ்வளோ தானே கேட்டுருக்கு போகிறான். மேக்ஸிமம் வேறு என்ன கேட்டுருக்கு போகிறான். முடிஞ்சா கொடுங்க, மனசு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாது. அது வேற அந்த ஈவோட்ட கூப்பிட்டு சொல்லி அவர் வேறு சத்தம் போட்டார் அவனை, ஏன்டா கேட்டான்னு. முடிஞ்சு போச்சு இல்லை. அப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு. அப்போ ஈகோ. ஏன் அந்த பின்னணி, அந்த 8 எஃப்ஐஆர் வந்து மோசடி பின்னணியில் வந்து யாரோ ஒரு முக்கிய புள்ளி இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்து இத்தனை நேரம் அந்தம்மா ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. நடுவில் வந்து அவங்க வந்து கைது செய்யப்பட்டு பிணையில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த வழக்கில் என்ன ஏது விவரங்கள் தெரியவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வழக்குகள் இருக்குது இல்லை. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு 9 பவுன் நகையை தொலைத்து விட்டால் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இப்படி வந்து ஒரு ஒரு கோவில் அறநிலையத்துறையும் சேகர்பாபுவையும் வந்து நிற்க வைத்து கேள்வி கேட்க வேண்டும். இல்லை, ஒரு அறநிலையத்துறையோட ஒரு நிர்வாகி தான். அதுதான் சொல்கிறேன். ஏன் சேகர்பாபு அவர்களை அப்படின்னு சொல்கிறேன்னா, நடந்த இடம் அதாவது கொலை நடந்த இடம். நான் அதை கொலைன்னு சொல்கிறேன். கொலை தானே? ஆமாம், கொலை. 5 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டா அது பேர் கொலை தான், கண்டிப்பாக கொலை. இதே 5 பேர் காவல்துறையை இல்லாமல் வெளியாக இருந்தால் அவனை ரவுடின்னு சொல்லுவீங்கல்ல, சொல்லுவாங்க, கேங்ஸ்டர்னு சொல்லுவீங்கல்ல, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லுவீங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன காக்கி உடையில் ஹிஸ்ட்ரி ஷீட்டரா? இல்லை, அவங்க அந்த கைது செய்யப்பட்ட காவல்துறையினரோட பெற்றோர் தன்னோட அவங்க வீட்டு ஃபேமிலி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மேலதிகாரி சொல்லி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதை செஞ்சாங்க, அதனால் எங்களை எப்படி குற்றவாளின்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. அதில் வந்து நான் வந்து லேசாக கருத்து மாறுபடுகிறேன். அவர்கள் சொல்வதில் ஒருவித நியாயம் இருக்கிறது. அதே சமயத்தில் அதாவது உத்தரவிட்டவனை விட்டு எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு கேட்குறாங்க. எய்தவன் யாரோ மேலதிகாரி. நியாயமான கேள்வி இல்லை. ஆமாம், அது நியாயமான கேள்வி. அதில் வந்து தவறே இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினை சேர்ந்த அந்த காவலர்கள் செய்த தவறு, மேலதிகாரி சொன்னதுக்காக சட்டத்துக்கு விரோதமாக மனித தர்மத்திற்கு விரோதமாக ஒருத்தனை அடித்து கொள்ளலாமா? மேலதிகாரி நாளைக்கு வந்து உன் பொண்டாட்டியை கொன்னுடுன்னு சொன்னால் கொன்னுடுவானா? கண்டிப்பாக கொள்ள மாட்டாங்க. சொல்ல மாட்டான்ல. அப்போ தெரியுது இல்லை. அப்போ யாரோ ஒருத்தனை கொண்டா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? அந்த வகையில் அவர்கள் குற்றவாளிகள் தான். அவர்களை கைது செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் கேட்பதிலும் ஒரு நியாயம் இருக்கு. இவர்களை மட்டும் ஏன் கைது செய்தீர்கள் என்று கேட்கிறேன். அவங்க ஏன் கைது செஞ்சேன்னு கேட்கல. இவர்களை மட்டும் கைது செய்தீர்களே, உத்தரவிட்டவர்கள் யார்? எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. அந்த வகையில் மேலதிகாரி அந்த டிஎஸ்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு டிரைவர் ராமச்சந்திரன், அந்த டிரைவரை கைது பண்ணல. ஏன்னு கேட்டால் அவர் டிரைவர் தான். ஆனால் நார்மல் டிரைவராக இருந்தார், அவருக்கு என்ன நடந்தது உள்ளங்கிறதே தெரியாதுன்னு சொன்னால் நியாயம். அவரை கைது செய்யாமல் விட்டது நியாயம். ஆனால் இறந்த அந்த உடலையோ அல்லது இறக்கும் தருவாயில் இருந்த அந்த அஜித்குமாரின் அவரை வந்து வண்டியில் ஏற்றி 15 மணி நேரம் சுற்றி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே இங்கே வீட்டில் வந்து டிஎஸ்பி மானாமதுரை, அவர் சண்முக பெருமாளா சண்முகவேலு எதுவும் பேர், அவரும் வந்து சேங்கை மாறன் என்ற திமுக நிர்வாகி மற்றும் 2-3 நிர்வாகிகள், திமுக உள்ளூர் நிர்வாகிகள், இவங்களோட வந்து அவங்க வீட்டில் வந்து 50 லட்சம் ரூபா பணம் தர்றேன், பேரம் பேசப்பட்டதா சொன்னாங்க. பேரம் பேசப்பட்டு உங்களுக்கு வந்து அரசு வேலை வரும், 50 லட்சம் ரூபா. 50 லட்சம் ரூபாய் யார் கொடுப்பார்கள்? யாருடைய பணம்? அரசு நிவாரணம் என்றால் டிஎஸ்பி பேரம் பேச வேண்டியது. அப்படியா இருந்தால் அரசு இப்போ வந்து 5 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துருக்கு. அப்புறம் ஒரு இலவச நிலம் கொடுத்துருக்காங்க. அந்த தம்பிக்கு வந்து நவீன்குமாருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. மறுநாளே கொண்டு போய் நீங்கள் மறுநாளே அவசரமாக கொடுக்கும்போதே வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் செய்த கொலை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வதாகத்தானே அர்த்தம். நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்படியெல்லாம் கொடுத்தால் அந்த உயிர் திரும்பி வந்து விட போகிறதா? இப்போ தான் நான் இன்னொரு நிகழ்வில் கூட சொன்னேன். 1971 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்த போது கருணாநிதி அவர்களுக்கு, முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு
உதயகுமார் என்ற மாணவன் உட்பட பல மாணவர்கள் அது வந்து கழுதை உனக்கு வந்து அந்த அந்த பட்டம் வந்து அந்த டாக்டர்னு ஒரு எழுதி அது கழுத்தில் மாட்டி அங்கே படம்லாம் வரைஞ்சிருந்தாங்க. சாயந்தரமே போலீஸ் வந்து காலையில் நிகழ்ச்சி முடிஞ்சுது, சாயந்தரம் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே பூந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து அத்தனை பேரையும் மாணவர்களையும் அடித்து நொறுக்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். மறுநாள் காலை உதயகுமார் என்ற மாணவனின் சடலம் வந்து இதில் மிதந்தது ஏரியில் 1971. அவனுடைய அந்த அந்த மாணவனுடைய தந்தை பெருமாள் சாமி என்பவர் அவர் ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியர். அவரும் அவருடைய மனைவி, அதாவது பையனோட அப்பா அம்மாவையே இது என் பையனோட உடல் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அப்போ ஒரு கேள்வி, அந்த பையனோட உடல் இல்லை, அது ஏதோ அனாதை பிணம், ரைட்டு. அப்போ அந்த உதயகுமார் எங்கே? அவருடைய பையன் உதயகுமார் எத்தனை வருஷம் ஆச்சு? 54 வருஷம் ஆச்சு. இந்த கேள்விக்கு விடை இல்லை. அந்த உதயகுமார் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும்ல. கண்டிப்பா. இது வந்து அவருடைய உடல் இல்லை என்றால் அந்த உதயகுமார் என்ன ஆனார்? அன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், அந்த கௌரவ டாக்டர் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார், போராட்டத்தை எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். எங்கே போனார் அவர்? எஃப்ஐஆர் இருக்கா? கண்டுபிடிச்சாங்களா? அதை விட முக்கியமாக பல வருஷங்கள் கழிச்சு அவருடைய தம்பி மனோகரன், அதாவது உதயகுமாரி தம்பி மனோகரன், எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக வந்தபோது அவர் கடிதம் எழுதுகிறார், இது மாதிரி நடந்து போச்சு, எங்கள் அப்பா அம்மாவையே மிரட்டி காட்சி, அதாவது நீதிமன்றத்தில் எப்படி நீதிபதி கேள்வி கேட்பார் என்று அப்படியே ஜோடனைப்படுத்தி நீதிமன்றத்தை இப்படி தான் நீங்கள் பதில் சொல்லணும், என் பையனுடைய உடல் இல்லை என்று அடையாளம் சொல்லணும் நீதிமன்றத்தில் வந்துன்னு சொல்லி மிரட்டி, அதோடு 5 ஏக்கர் நிலமும் 5 லட்சம் ரூபாய் பணமும் தருகிறேன் என்று சொல்லி கடைசி வரை தராமல் ஏமாற்றி விட்டார்கள். எப்போ? 1971. யார் எழுதுறாங்க? அவருடைய இறந்த உதயகுமார் மாணவர், அந்த மாணவர் உதயகுமாருடைய தம்பி மனோகரன். எதுக்காக எம்ஜிஆருக்கு எழுதுறாரு? ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் தைரியமாக எழுதலாம், ஒன்று. ரெண்டாவது, எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வேலை கொடுங்க, அரசு வேலை முடிஞ்சா கொடுங்க, இல்லை தனியார் இடத்துல வேலை கொடுங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுங்க. புரியுது. எங்கள் அண்ணன் போயிட்டாங்கிறத எங்களால் வந்து வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலை. இப்போ அதே 1971 ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணுங்க, 2025க்கு வருங்க. திமுக திருந்தவே இல்லை. அன்றைக்கி 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. விலைவாசி ஏறி போச்சு, நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு டிஎஸ்பியை விட்டு பேரம் பேசியிருக்காங்க. இலவச நிலம் கொடுத்துருக்காங்க. அந்த நிலம் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு போய் சேருமா இல்லை, நமக்கு பல விஷயங்கள் தெரியும். இலவச நிலம்னு பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த நிலமே அது கடிதம் அளவில் வந்து காகித அளவில் தான் இருந்தது. பல விஷயங்களில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேரலைங்கிறதெல்லாம் பல கதைகள் நமக்கு தெரியும். திமுகவின் சரித்திரம் வரலாறு நமக்கு தெரியும். அந்த துரோக வரலாறு, மக்களுக்கான துரோக வரலாறு நமக்கு தெரியும். எது என்ன சொல்கிறேன்னால் 71லேருந்து 2 தலைமுறை தாண்டி 3வது தலைமுறை 4வதும் உள்ளே வரும் போல இருக்கு. அடுத்த தலைமுறை ரெடி ஆயிடுச்சு. இவர்கள் திருந்தவே இல்லை. தேர்தல்னாலும் அப்படி தான், 2000 ரூபாய்க்கு வேலை 3000 ரூபாய் கொடு, எப்படி ஓட்டு போடாமல் போயிடுவான் பார்த்துக்கலாம். ஒரு பிரச்சனைனா வந்து எவ்வளோ 50 லட்சம் வேணுமா, எவ்வளோ வேணும்னு கேளு. இப்படி பணம் கொடுத்தே அடக்கி. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன, வருஷத்துக்கு டாஸ்மாக் மூலமாக மட்டும், இப்போ டாஸ்மாக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அந்த அவங்களுடைய 11 டிஸ்டிலரிஸ் வரைக்கும் நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம். 7-8 லட்சம் கோடி ரூபா லாபம் மட்டுமே வருது வெறும் அந்த டாஸ்மாகில் மட்டும். அரசுக்கு மட்டும் 45,000 கோடி வருது. அதில் செலவெல்லாம் போக ஒரு 10,000-15,000 கோடி லாபம் வரும். இவங்களுக்கு, திமுக சார்பானவர்களுக்கு, முதலாளிகளுக்கு. திமுக முதலாளினாலும் ஒன்று தான், நிர்வாகினாலும் ஒன்று தான். நீங்கள் எப்படி போனாலும் அது ஒரே இதில் தான் வரும். அப்போது 10 லட்சம் கோடி அப்படின்னா இவங்களுக்கு வந்து பணத்தை வச்சுட்டு வந்து எதை வேணாலும் வாங்கி விடலாம். செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டாரா, அவர் வெளியில் கொண்டு வரணுமா, ஒரு 500 கோடி செலவு பண்ணு. பொன்முடி மாட்டிக்கிட்டாரா, 800 கோடி செலவு பண்ணு. எங்கே செலவு பண்ணுமோ அங்கே செலவு பண்ணு. இடிக்கு எதிராக இடைக்கால தடை வேணுமா, அதுவரை வந்து மோடியின் தோழராகவும், மோடி வந்து 24 மணி நேரமும் அதானிக்காக தான் உழைக்கிறான்னு சொன்ன அதானி மூலமாக பேச வேண்டிய இடத்தில் பேசி, எந்த மன்றத்தில் பேச வேண்டுமோ அந்த மன்றத்தில் பேசி 500 கோடி ரூபாய் செலவு செய்து வந்து ஈடிக்கு எதிராக தடை. நான் வந்து ஈடியை சப்போர்ட் பண்ணி சொல்ல, ஈடி தவறு செய்திருந்தால் நீதிமன்றம் கேட்கட்டும். ஆனால் இன்னி வரைக்கும் எப்படி உதயகுமார் எங்கே போனார்னு வந்து தெரியல.
தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் வந்து நீங்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்களாம் பின்னால் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் தாகிருஷ்ணன் எப்படி செத்து போனார் தெரியல. ஆலடி அருணா எப்படி செத்து போனார்? வடக்குல இருந்து அவங்கெல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் யாரோ அவர்கள் கொன்றிருக்க வேண்டும் இல்லையா? யார் அது? உங்கள் கட்சி உங்களுடைய அமைச்சருடைய தம்பி ராமஜெயம் செத்து போனதே 13 வருஷமாக கண்டுபிடிக்க முடியலையா? உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்க இஷ்டம் இல்லையா? அது தெரியல. காரணங்கள், பல காரணங்கள் வேண்டாம், அது பேச வேண்டாம். புரியுது சார். இந்த காவல்துறை எப்போ தொடங்கப்பட்டதோ அன்னையிலேருந்தே கஸ்டடியல் டெத்ன்றது நடக்குது. இன்னைக்கு தான் நடக்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராடுவது 8 மாதத்துல இன்னும் தேர்தல் இருக்கு, இந்த தேர்தலை நோக்கி அரசியல் செய்ய விரும்புகிறதா எதிர்க்கட்சிகள்? அதாவது எல்லா பீரியட்லேயும் வந்து கஸ்டடியல் டெத் இருக்கு. நீங்கள் சொல்றது நியாயம். இப்போது அதிமுக பீரியடில் கூட சாத்தாங்குளத்தில் அந்த அப்பா மகன் பெரிய அளவில் 2 பேர் ஒன்றா, அப்பா மகன் 2 பேரும், ஃபெலிக்ஸ் அண்ட் பெனிக்ஸ் ஜெயராஜ் ஆமாம் இருந்தது. இன்ஃபேக்ட் அது சிபிஐட்ட கொடுத்தாங்க. இன்னும் அதுக்கு வழக்குக்கு இறுதி முடிவு வரல. சிபிஐட்ட கொடுத்ததுனால உடனே வந்துட போதுலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து சிபிஐ இடி எல்லாமே பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னால் சிபிஐயில் மாற்றுறது அது ஒரு தனி. என்னன்னா என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள், எல்லா எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்த அருமையான வாய்ப்பை, அரசியல் வாய்ப்பை கோட்டை விட்டு விட்டன. இவங்க எல்லாம் முதல்ல போய் அந்த பையன் வீட்டில் நின்று இருக்கணும் ஆதரவுக்காக. நான் சொல்கிறது வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் முதலில் இவங்க போய் நின்று இருக்கணுமா இல்லையா? புரியுது, நின்று இருக்கணும் கண்டிப்பாக. அவங்க இப்போ டக்குன்னு என்ன பண்ணாங்க, இவங்க என்ன கேட்பாங்க, போராட்டம். என்னைக்கு 9ஆம் தேதி போராட்டம் பண்ணுறேன், 11ஆம் தேதி போராட்டம். இந்த போராட்டம்லாம் நீங்கள் பண்ணுறதுக்குள்ள அவர் என்ன பண்ண, எதுக்கு போராட்டம் பண்ண போகிறாங்க? சிபிஐ விசாரணை வேணும்னு நானே சொல்லிட்டா போராட்டமே பிசுபிசுட்டு போயிடுமா? ஆமாம், இவ்வளோதானே. அப்புறம் அந்த குடும்பத்தில் கொண்டு போய் பணமும் கொடுத்தாச்சு, இது இலவச மனை கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு. நாங்கள் இதை விட வேற என்ன செய்ய முடியும்? உடனடியாக நாங்கள் வந்து நடவடிக்கை, தவறு நடந்து விட்டது, உடனடியாக நடவடிக்கை எடுத்து. முதல்வரும் அதுதான் சொல்றாரு, தவறு நடந்துச்சு, நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், அதை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. சரி, எல்லா இடத்துலையும் வந்து இது வந்து நடக்குது இல்லை. இப்போ நான் வரிசையாக வந்து சொல்கிறேன். இந்த சிவகிரி, இந்த முதியோர்கள் வந்து அந்த தோட்ட வீடுகளில் வந்து கொலையாகி கொலை அந்த அது வந்து நடக்கிறது வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு வருது. சிவகிரியில் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, பவேரியா கொள்ளை, நம்ம பேசியிருக்கோம். பவேரியா கொள்ளைக்காரர்கள்னாங்க. அப்புறம் பார்த்தா உள்ளூர் கொள்ளைக்காரர்களில் உள்ளூர் வெளியூர் என்று இல்லை, கொலைகாரன். அவன் தோட்டத்தில் முதியவர்கள் தனியாக இருக்காங்க. அவங்க பையன் எங்கேயோ அமெரிக்காவில் இருக்காருன்னா அவர் அப்போ தான் வந்துட்டு போயிருக்காரு. அப்போ வந்து வீட்டில் வந்து ஏதாவது டாலரு பணம் நகை வச்சுருப்பார். அந்த ஒரு யூகத்தில் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான். அவனை பிடிச்சோடனே, அவன் மாட்டிக்கிட்டவொடனே ஒரு 3 பேரோ 4 பேரோ பட் நான் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னால் நீ எங்கெல்லாம் பண்ணியிருக்கேன்னா வரிசையாக ஒரு 6 இடம்னு சொல்கிறான். ஆனால் அந்த 6 கேஸும் ஏற்கனவே வேற யாரையோ குற்றவாளின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியாச்சு. ஏன்பா அந்த இடத்துல கொள்ளாச்சாலும் அந்த XYZ இவனெல்லாம் உனக்கு தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை, நாங்கள்லாம் பண்ணோம். அதை அவன் பெருமையாக சொல்கிறான். நீங்கள் 7வது பண்ணும்போது தான் எங்களை பிடிச்சிருக்கீங்க, 6 வரைக்கும் நீங்கள் பிடிக்கல. அப்போ அந்த 6ல் அந்த வழக்கில் நிரபராதிகளாக இருந்தவர்களை தான் குற்றவாளிகள்னு சொல்லி உள்ள தள்ளியிருக்கீங்க. அவனுக்கு வேற குற்ற பின்னணி இருக்கலாம், அது வேற விஷயம். பட் அந்த வழக்கில் அவன் குற்றவாளி இல்லை. இது யார் சொல்கிறா? அந்த குற்றத்தை செய்தவனே சொல்கிறான். சிவகிரியில் செஞ்சோம், நான் வந்து அங்கே சங்கரன் கோயிலில் பண்ணேன், சென்னிமலையில் பண்ணேன், இங்கே பண்ணேங்கிறான். ஆனால் அந்த வழக்கிலெல்லாம் வந்து குற்றவாளிகள் இவர்கள் பெயர்களே இல்லை, வேற யாரோ அதில். அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு வழக்குன்னு வந்தால் எதிர்கட்சிகளோ இல்லை பொதுமக்கள், சோசியல் மீடியா இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்கட்சி. எல்லா கட்சிகளையும் விட மிகப்பெரிய எதிர்கட்சி எதுன்னு கேட்டால் சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியாவுக்கு பயந்து யாரையாவது பலிகடா ஆக்கி குற்றவாளின்னு காமிச்சு கேஸை முடிச்சிடணும். குறிப்பாக அப்பாவிகளை, அஜித்குமார் போன்ற அப்பாவிகளை தானே பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே வந்து குற்றவாளியில் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவன்ட்ட கொடுத்தா அவன் கரெக்டாக வந்து கேஸை எப்படி உடைக்கணும்னு அவன் உடைச்சிருவானே. அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு பழக்கம் இருக்கே எப்படி உடைக்கணும்னு. ரெண்டாவது, அது குற்றவாளினா அவனுக்கு காவல்துறையில் வந்து ஆல்ரெடி அவனுக்கு தொடர்புகள் இருக்கும், அதுக்கான வழக்கறிஞர்கள் அவனுக்கு அவனை பெயில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஆள் வச்சுருப்பான். இதெல்லாம் வந்து தெரியுமே. இந்த மாதிரி அஜித்குமார் மாதிரி அப்பாவிகள் தானே வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி பண்ணுவாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து வாய்ச்சதுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.